Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல நல்ல சூப்பரா டேஸ்டியான தாபா ஸ்டைல்ல வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்தறலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட் அந்த மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெண்டைக்காயை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு கூட எடுத்துக்கலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதங்கிருச்சு. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா வதங்கிரும். இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டியாக இருக்க தயிர் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து வரணும் இந்த மசாலாவோட சேர்ந்து. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வருது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து சமைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தயிர். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்கான மசாலாவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்துட்டு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இதில் ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி வெண்டைக்காய் மசாலா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டான மசாலாவாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.